ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த விலாக் வந்து லடாக் போகிறதுக்கான ட்ரிப்புக்கான பேக்கிங் வீடியோ தான். ஸோ லெட்ஸ் பேக் வித் மீ ஃபார் லடாக். என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸில் ட்ராலி இருக்குது, மீடியம் சைஸில் தான் இல்லை. ஸோ லார்ஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்மால் வந்து 10 daysக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் அது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் சைஸில் தான் ட்ராலி வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் அரவுண்ட் 2300 rupees. நல்லா பிராண்டடாக வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துகிட்டு போகிறது, அது ஏதாச்சும் உடஞ்சா ஸ்க்ராட்ச் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ராலி சூஸ் பண்ணேன். ஸ்மால் வந்து சஃபாரி தான் வச்சுருக்கோம், அடிக்கடி அந்த ட்ராலி யூஸ் பண்ணுவோம். மீடியம் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். லார்ஜும் அதே மாதிரி தான். லார்ஜ் இது வரைக்கும் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணது கிடையாது, வாங்கினது மட்டும்தான் அப்படியே இருக்குது. ஸோ நாங்கள் அப்போ பேசாமல் மீடியம் வாங்கியிருந்தால் கூட ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் போல். ஓகே ஃபைன், இது வாங்கியாச்சு. லைட் பிங்க் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் எனக்கு கொஞ்சம் டார்க் கலர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அது ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது அப்படி சொல்லிட்டு நான் வந்து இருக்கிறதுலே இது ஓரளவுக்கு டார்க் கலர்னு சொல்லலாம், பர்பிள் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பிளாக் கலர் ஜாக்கெட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வேறு கலர் வாங்கலான்னு பார்த்தேன், பட் எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் சரி பிளாக்கே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வாங்கியிருந்தேன். என்ன தான் வந்து சென்னையில் வெயிலாக இருந்தாலும் ஸ்வெட்டர் ஜாக்கெட்லாம் யூஸே பண்ணலனாலுமே காஸ்ட் வந்து பயங்கர ரேட்டாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சில பொருளாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. எது வந்துச்சு எது வரல ஒன்றுமே தெரில. ஃபோன் வேறு எடுத்து ஒரு டைமும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி சிலதெல்லாம் எடுத்து மேலே வச்சாச்சு. குட்டிக்கும் பால் எல்லாமே ஃபீட் பண்ணி ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே டேட் வைஸ் நீட்டாக அடுக்கி முடிச்சுட்டு இந்த ரெட் கலர் ஜாக்கெட் வந்து ஸ்லீவ்லெஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன், எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் இந்த ஸ்லீவ்லெஸ் போடுவோமா மாட்டோமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் எல்லாத்தையும் சும்மா தூக்கி வச்சு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து வெளியில் வச்சாச்சு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஞ்சம் புசுன்னு இருக்கிற ஜாக்கெட்டு, ஸ்வெட்டரு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஜாக்கெட்டு என்னோடய ட்ராலியில் ஒரு பக்கம் ஃபுல்லாக அதுவே அடைஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் அது கையிலேயே தூக்கிட்டு போய் கையிலேயே தான் தூக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. எப்படியோ எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். சரி ஏர்போர்ட்டில் எப்படியும் லைட்டாக குளிரும், நாம் வந்து வேர் பண்ணிக்கலாம், கையிலே வச்சுருந்தா தான் மிஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே வந்து அந்த செக்கிங் உள்ளே போகும்போது சரி, ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கும்போது வேர் பண்ணால் பிரச்சனை இல்லை, கையில் ஃப்ளைட்டில் வச்சுருந்தாலுமே வாங்கி மேலே வச்சிடுறாங்க. செக் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் கழட்டி ஒரு ட்ரேயில் போட வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்வெட்டர் வந்து முட்டி வரைக்கும் வரும். ஸோ இது அங்கே போட முடியலனாலும் நைட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். பட் போடவே முடியல, சும்மா எடுத்துகிட்டு வந்து தான் அமைச்சோம். இந்த பேண்ட் வந்து சூப்பராக இருக்கும், பட்டு குளிர் தாங்காது. நாம் தெர்மல்ஸ் ஏதாச்சும் உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம். தெர்மல்ஸ் போட்டதும் பேண்ட் பயங்கர டைட் ஆகிடுச்சு. கீழே உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, எப்படியோ கீழே உட்கார போகிறதில்ல, இருந்தாலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஜீன் வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுருந்தேன், ஒரு வேளை தெர்மல்ஸு 2-3 செட்டு தான் இருக்குது, அது முடிஞ்சிச்சுன்னா இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கடைசியில் எடுத்துகிட்டு போகல. எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு போயிட்டேன், எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். இந்த பிஸ்தா க்ரீன் ஜீன் வந்து ஜூடியோவில் எடுத்தேன், 799 ஆஃபரில் எடுத்தது. இந்த பெல் பேண்ட்டும் வந்து ஜூடியோவில் எடுத்தேன்னா எங்கே எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை. நான் வந்து ஒரு 3 months முன்னாடி இருந்தே சும்மா எங்கேயாச்சும் போகிறோம் வரோம் அப்படின்னா ஏதாச்சும் பார்த்தா நல்லா இருந்தால் அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் அப்படியே எடுத்துட்டேன். இந்த டிஷர்ட்டும் வந்து எடுத்தேன். இது வந்து நம்ம மேலே ஓவர் கோட்லாம் போட தேவையில்ல, வெளியில் எங்கேயாச்சும் போகிறோன்னா போட்டுக்கலாம், இல்லை நைட் வேர் பண்ணுறோம், ஃபயர் கேம்ப் அந்த மாதிரி போகும்போது போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஜாக்கெட்லாம் போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷர்ட் பிளாக் வித் ப்ளூ கலர், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த இடத்துல போட முடியாது, இருந்தாலும் இருக்கட்டும், உள்ளே போட்டு மேலே ஒரு 5 ஓவர் கோட் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்றதுனாலேயே எடுத்துகிட்டு போனேன். இது வந்து மாலு அப்படி இல்லைன்னா பார்ட்டி வேர்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். அதுவும் எடுத்துகிட்டு போகல, அது வச்சுட்டு போயிட்டேன். இந்த ரெட் வித் சாண்டில் கலர் வந்து ஏதாச்சும் ஸ்னோ மாதிரி வர டைமில் போட்டோன்னா அந்த கலருக்கு சூப்பராக கிளிட்டரியாக தெரியும் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். அதுவும் பேங்காங் லேக்கில் தான் போட்டிருந்தேன். இந்த பிங்க் கலர் டிஷர்ட் ஆல்ரெடி போட்டிருப்பேன், இது வந்து நைட் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு என்னனாலுமே ஒரு ஆஃபீஸோ இல்லை அவுட்டிங் எங்கேயாச்சும் போயிட்டு ரூமுக்கு வரோம் அப்படின்னா
அது எவ்வளோ குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி எனக்கு குளிச்சாதான் அது ஒரு பாடி டயர்டு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம். இல்லை ஃபோனு பார்க்குறதா இருந்தாலுமே எனக்கு அப்படி தான் இருக்கணும். வந்த உடனே படுக்கிறது அது மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காகவே நைட் ட்ரெஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு போயிருந்தேன். தெர்மல்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணது தான். நான் மணாலி ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து போயிருந்தேன். அப்போ இந்த மாதிரி தெர்மல்ஸ்லாம் வாங்கணும் அதெல்லாம் யாரும் சொல்லவும் இல்லை, தெரியாது. ஜாக்கெட் மட்டும்தான் ஜாக்கெட்டும் அந்தளவுக்கு அங்கே குளிர் தாங்குற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகல. நம்ம ஊரில் உள்ள ஜாக்கெட்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ஸோ அந்த டெல்லி நியர்பை போக போக பயங்கர குளிர். நாங்கள் போகும்போது ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது. அங்கேயே வந்து இந்த க்ளவுஸு அதுக்கப்புறம் சாக்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கி போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி தெர்மல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரில. இதெல்லாம் இப்போ சொல்லி இப்போ பார்த்து தான் தெரியும். அதுக்கு வந்து சில இந்த க்ளவுஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தேன், பட் இதெல்லாம் வாங்க கிடையாது. அப்போ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம் அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே வந்துடக்கூடாது, ஆல்ரெடி பட்டுட்டோம், திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ க்ளவுஸ் வந்து கொஞ்சம் மாடலாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி இந்த மாதிரிலாம் வாங்கினேன். இந்த க்ளவுஸ் செட்டே வந்து 380 ருப்பீஸ் என்னமோ வந்துச்சு. 380க்குள்ளே 400க்குள்ளே அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ரெட் கலரும் பிளாக் கலரும் வாங்கியிருந்தேன். எங்கே நான் போடுற ஸ்வெட்டரு ட்ரெஸ்ஸில் எல்லாமே வந்து ஃபுல் ஹேண்டாக இருக்குது. இந்த க்ளவுஸ்லாம் வந்து 3/4 போட்டால் தான் நல்லா தெரியும். அதை நான் மறந்து வாங்கி ஒரு செட் மட்டும் யூஸ் பண்ணால் இன்னொரு செட் யூஸே பண்ணலை. அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு போகும்போது வாங்கினது ஒரு 4 செட் 5 செட் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றி மாற்றி அப்படியே போட்டுக்கிட்டு முடிஞ்சு. மெயினாக போன வேலையே வந்து மீட்டிங்க்காக தான். ஸோ எதுக்கு வாங்குகிறோமோ இல்லையோ மீட்டிங்க்கு மெயினாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஷர்ட் மட்டும் 3 ஷர்ட் ஆர்டர் பண்ணேன். அதில் ஒரு ஷர்ட் நான் போகிற அன்றைக்கி அடுத்த நாள் தான் வருது. அந்த டேட் கூட பார்க்காம ஆர்டர் பண்ணிவிட்டு சரி ஒரு அல்ப ஆசை தான், முன்னாடி நாளே வந்துருமோ, வந்தால் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போய்டுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அது வரல. 2 ஷர்ட் இருந்துச்சு. இந்த பிங்க் கலர் ஷர்ட் வந்து நான் பேண்டலூன்ஸில் எடுத்தேன். 1000 ருப்பீஸ் 999 தான். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த இப்போ ஆன்லைனில் வாங்கியிருக்கிற ட்ரெஸ் வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு தெரில. போட்டு பார்த்துட்டு வேணால் கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். இந்த பேண்ட்டு தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டுருப்பேன். இது போட்ட மாதிரியே இருக்காது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த சாண்டில் பேண்ட் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 450 ருப்பீஸ் வரும். இது அடிக்கடி போட்டால் கூட பரவாயில்ல, இன்றைக்காச்சும் ஒரு நாள் தான் போடுறேன். இனிமேல் பேசாமல் நான் போகிற ஒர்க்குக்கு ஃபார்மல்ஸே போட்டு போனால் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். போடலாம், சில டைம் போட்டு போகலாம் அப்படின்னு தோணும். சில டைம் எதுக்கு வேணாம், நாம் எப்பயும் போல் சுடிதாரே போட்டு போயிடுவோம், அதுவாக கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதுவே போட்டு போயிட வேண்டியது தான். இந்த டெனிம் வித் ஒயிட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஏர்போர்ட்டில் அது மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளோ சோம்பேறியாக எவ்வளோ சோகமாக இருந்தாலும் நம்ம ஒரு அந்த ட்ரெஸ் போட்டு எந்த மேக்கப்பும் போடாமல் ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டாலே போதும், ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக ப்ரைட்டாக ஆகிடும். எல்லா டைமும் இது சூட் ஆகுமா அப்படின்னு தெரில. சில டைம் அக்கேஷ்னலி இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக சூட் ஆகும். அது எனக்கு சூட் ஆகுது, அதனால் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேபி எப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பர்பிள் கலர் செட் வந்து ஒரே கன்ஃபியூஷன், போகும்போது போடலாமா வரும்போது போடலாமா. ஃபஸ்ட் அந்த டெனிம் வந்து போகும்போது போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வேண்டாம், சிம்பிளாக போவோம், பர்பிளே போட்டு போவோம், டெனிம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கா, வரும்போது எப்படியும் நம்மளை வீட்டிலேருந்து வந்து பிக்கப் பண்ணுவாங்க, ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தேன். கடைசியில் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வரப்போ அதை போட்டிருந்தேன்னா அது வந்து ஃபேஸ்லாம் அப்படியே சோகமாகி டயர்டாக அப்படியே இருந்தேன். அந்த கிளைமேட்டுக்கு மெயினாக வந்து நம்ம பாடியை பாதுகாக்கிறது இந்த சன்ஸ்க்ரீனு, அப்புறம் லோஷன், லிப் பாம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் என்கிட்ட வந்து இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுமான்னு தெரில. ரொம்ப சிம்பிளாக எப்பயாச்சும் போனால் ஜூடியோவில் அந்த மாதிரிலாம் வாங்கிடுவேன். இல்லைனா வில்வா, லக்ஷ்மி கிருஷ்ணா இதோட லிப் பாம் தான் வச்சுருப்பேன். அது SPF 50+ கிடையாது, சும்மா. அதனால் EAல போயிட்டு இந்த ஃபேஸ் வாஷு, அப்புறம் சன்ஸ்க்ரீன், லோஷன், லிப் பாம், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கலரும் எனக்கு பெருசாக இப்போ செட் ஆக மாட்டேங்குது. லிப்ஸ்டிக் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4-5 கலர்ஸு அப்படியே மல்டி கலராக வாங்கி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். இன்றைக்காச்சும் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் ஒரே கலர் போதும் அப்படின்னு பிளான் பண்ணேன்.
பட்டு போயிட்டு அந்த லிப்ஸ்டிக்லாம் எடுத்து பார்த்த உடனே சரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி தான் இருக்கும் போல், நாம் வந்து அதே மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பை 2 கெட் 1 ஃப்ரீ. ஒரு லிப்ஸ்டிக்கோட காஸ்ட் வந்து 800 600 அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம 2 வாங்கினா தான் ஒன்று வரும். சரி 2 வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு நான் வந்து டார்க் ஷேட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நல்லா மகாராணி ரெட் அப்படின்னு ஒரு ஷேடும், பர்கண்டி கலர் ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மீடியம் பர்பிள், அது 3மே தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு பவுச் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அந்த 3 லிப்ஸ்டிக்கு வச்சுக்கிற மாதிரி. வேறு எங்கேயாச்சும் வச்சு அப்படியே தொலைஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பவுச் எடுத்து வச்சேன், அங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பவுச் வைக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு பவுச் வேணும், அதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு ஒரு ஹேண்ட்பேக்லேயே மொத்தத்தையும் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லிப்ஸ்டிக் தான். ரொம்ப மினி, ஒரு 5 ml இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் பெருசாக வாங்கினா கூட அது எக்ஸ்பைரி ஆகிடுது. எக்ஸ்பைரி ஆனால் கூட பரவாயில்ல, நாம் வந்து அதில் வந்து ஒரு 2 ml கூட நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வாங்குறோம் குட்டியாகவே வாங்கிப்போம், திருப்பி தேவையான வேறு கலர் அப்படியே வேறு ஷேட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் இந்த பாண்ட்ஸ் லைட் க்ரீம் இது ஒன்று வாங்கியிருந்தேன், ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும். இது போட்டுட்டு இது மாதிரிலாம் அப்படியே சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா இது போட்டு நாம் வேறு ஏதாச்சும் லாக்மி அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இது வந்து சோப் பாக்ஸு. அந்த சோப் வந்து எப்படி சொல்கிறது, டீடான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சோப்பும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ஃபேஸ் சீரம், இது வந்து அங்கே யூஸ் பண்ணுறதுக்குன்னு வாங்கலை, சரி ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக போனோம். ஸோ இதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஃபேஸ் சீரமும் வாங்கியிருந்தேன். இந்த லிப் பாம் வந்து போன நாளையே தொலைச்சிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது போட்டாலே வந்து ரொம்ப நேரத்துக்கு வேறு ஏதாச்சும் சாப்பிட்டாலும் சரி, இல்லை திருப்பி அடிக்கடி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த லாக்மி க்ரீம் வந்து அங்கே போடுறதுக்கு வாங்கலை, வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆல்ரெடி என்னோடய சிஸ்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா, ஸோ அதே மாதிரி இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஒர்க்குக்கு போகும்போது பெருசாக இது போட மாட்டேன், சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுவேன். இனிமேல் நம்மளும் கொஞ்சம் ஃபேஸை கேர் பண்ணலாம் முன்னாடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ஃபார்முக்கு வந்தாச்சு. இந்த ஷூ வந்து என்கிட்ட ஷூ நிறைய இருக்குது, இருந்தாலும் புதுசாக போடும்போது அந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கும்ல, அதனால் அந்த ஒயிட் கலர் ஷூ வாங்கியிருந்தேன். இந்த பூட்ஸ் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஒயிட் ஷூ வந்து 600 வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். இந்த பூட்ஸ் வந்து ஃப்ரெண்டோட கார்டில் தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். 908 என்னமோ தான் வந்துச்சு, 950க்குள்ளே இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி பூட்ஸ் இருந்துச்சு, அதுவும் எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பழசான மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம புதுசாக வாங்கிப்போம் அப்படி சொல்லிட்டு எப்படியும் யூஸ் ஆகும், அதனால் இன்னொரு பூட்ஸ் ஆர்டர் போடலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தேன். கடைசியில் நான் போட்டு பார்க்காமலே இதை எடுத்துகிட்டு போயிட்டேன். இது நல்லா டைட்டாக இருந்துச்சு, ரொம்ப நேரம்லாம் இது கம்ஃபர்ட்டாக போட முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், ஒரு 2 ஸ்வெட்ரு வைக்கிறதுக்குள்ளேயே 2 இல்லை ஒரு 3 ஸ்வெட்ரு வச்சுருக்கேன், அதுக்குள்ளேயே ஃபுல்லாகிடுச்சு. சரி இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஃபஸ்ட்டு எந்த ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போனாலும் சாப்பிட போகிறது கிடையாது. ஏதாவது டேட்ஸு அப்புறம் முந்திரி இந்த மாதிரி ஏதாச்சும் தான் சாப்பிடுவேன், பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸு பிஸ்கெட்டு அது இதுன்னு சொன்னதும் சாப்பிடுவோம் வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வாங்கினேன். ஒரே வார்த்தை தான் சொன்னார், இதில் வந்து நீ தலையிடவே கூடாது, நான் தான் எல்லாத்தையும் வாங்குவேன், உனக்கு ஓகே அப்படின்னா வாங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா வீட்லேயே வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் எப்படியோ எனக்கு தேவையானது நான் சாப்பிடக்கூடியது இதுதான் சூஸ் பண்ணி எடுத்தார். நாங்கள் வந்து முந்திரி ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸ் ஒரு பாக்ஸு, ஒரு 2 3 பிஸ்கெட்டும் இது மட்டும்தான் எடுத்திருந்தோம். அப்புறம் நபாட்டி எடுத்தேன், பை 1 கெட் 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சின்னு சும்மா எடுத்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சு, பை 1 கெட் 1னா 2 எடுத்துக்கணும், 1 மட்டும் போதும் பாதி ரேட்டுன்னு நினச்சி எடுத்துட்டேன். இல்லை அப்படி முடியாதுன்னாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு வச்சுட்டு ட்ராலி நாள் பேக்கிங் முடிஞ்சிச்சா, மறுபடியும் அடுத்த நாள் அதே ட்ராலி அதே பேக்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சா நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நீட்டாக இருக்கும். டபுளாக வைக்கலாம், இது மேலே இன்னொரு லைனும் வைக்கலாம், அதனால் இந்த மாதிரி வச்சேன். இது வச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு, அப்பயும் வந்து
க்ளோஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஃபார்மல்ஸ் மட்டும் நீட்டாக மேலே அப்படியே அயன் பண்ண மாதிரி இருந்துச்சு, அப்படியே வச்சாச்சு. ஸோ வச்ச பிறகு மறுபடியும் வெளியே பார்த்தா சாக்ஸ் இருக்குது, அப்புறம் கேப் இருக்குது. என்னடா இன்னுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூட்ஸ் வேறு வாங்கினேன்னா பூட்ஸுக்கும் அந்த ஜாக்கெட்டுக்குமே ஒரு பார்ட்டு அப்படியே ஒதுக்கணும் போல், அந்த மாதிரி தான் ஆச்சு. பேக் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 முறை ஓப்பன் பண்ணி பேக் பண்ணாலும் சலிக்காமல் பண்ணுவேன். ஸோ வீட்டில் அப்படியே ஜூஸு போட்டு வந்து கொடுத்தாங்க, தெம்பாக குடிச்சிட்டு பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சரி காசு ஆளுக்கு ஒரு 10,000 தருவாங்க, ஒரு 30,000 ரூபாய் தேருன்னு பார்த்தா வெறும் 3,000 ரூபாய். எதுக்கு ஆகும் 3,000 ரூபாய்? சென்னையிலேருந்து லடாக் போகிறதுக்கு கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். போதும் எல்லாம் புக் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீ சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வா, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த காசுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அதுலேயும் பாதி காசை வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் காசு மட்டும் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு போனால் கையில் சும்மா இருக்காது, செலவு பண்ணிவிடுவோம். கடனாக வாங்கி செலவு பண்ணால் கூட நம்ம திருப்பி கொடுத்துடலாம், நாம் செலவு பண்ணால் அதை அப்படியே மறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பேக் பண்ணுறோமே, திருப்பி இது ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொன்னதும் என்னை பார்த்து ஒரு லுக் விட்டார். இனி இதுக்கு மேலே தொலைச்சிரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போது என்னமோ ஸ்டார்டிங்கில் சோகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஏர்போர்ட் பக்கம் போகவே ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இவங்க கூட இருப்பேன் அப்படின்ற ஃபீலிங்லேயே தான் இருந்தேன். லடாக் போயிட்டு கண்டிப்பாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அதுக்கப்புறமா டிராஃபிக் வந்து இவர் என்ன சொன்னார், 30 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு தெரியும் கண்டிப்பாக 30 மினிட்ஸில் 1000 லைட்ஸ்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது கஷ்டம், ஒன்றும் ரோடெலாம் ஃப்ரீயாக இருக்காது அப்படின்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த டைம்லாம் யார் போகிறா யார் வரா அப்படி சொல்லிட்டு போனால் டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். டைம் என்னமோ இருந்துச்சு, பிஃபோராக தான் கிளம்பணும். நாங்கள் ஒரு 6 o'clock வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டோம். எங்களுக்கு வந்து 8 o'clock ரீச் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரை நம்பி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்திருந்தோன்னா சுத்தம் ஒரு வேலையும் ஆயிருக்காது. அவர் எப்பயுமே வந்து பிஃபோராக போகணும் அப்படின்னு தான் யோசிப்பார். நான் தான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ரீச் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். என்னமோ தெரில, இந்த டைம் வந்து அவரோட மைண்ட் செட் எனக்கோ என்னோடய மைண்ட் செட் அவருக்கோ வந்துச்சு போல். பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, லைக் ஏரோஸ்டர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு எனக்கே ஒரு ஃபீல். அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். வில் மீட் அட் லடாக், பாய்.